ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பானிபூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பானிபூரிக்கு பூரிக்குள்ளே வைக்கிறது மசாலா ஐட்டம் 3 ஐட்டம் தேவை. பூரி எப்படி செய்கிறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்களும் செய்யலாம். பூரி கடையிலையும் கிடைக்கிது, நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். இப்போது பானி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, 1 நெல்லிக்காய் சைஸ் புளி, அதே அளவு வெல்லம், சாட் மசாலா 1 ஸ்பூன், உப்பு கொஞ்சமாக, சீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய் 2 பிஞ்ச். இது எல்லாமே என்னோட டேஸ்ட்டுக்கு. நீங்கள் காரம் வேணும்னா மிளகா வச்சு பண்ணிக்கலாம், புளிப்பாக வேணும்னா புளியை வச்சு பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த புளியையும் வெல்லத்தையும் ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வைங்க. இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போது க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லமும் புளியும் நல்லா கரையிற மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா மசிச்சுட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போது 2 சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பானி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு பெரிய பாத்திரத்தில். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சட்னி ப்ளஸ் இந்த ரெட் சட்னி, 2 சட்னியும் மிக்ஸ் பண்ணி இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாம் கலக்கியாச்சு. இப்போ பானி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பூரியில் வைக்கிற மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: 2 உருளைக்கிழங்கு, 1 வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, மிளகாப்பொடி, உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சுக்கிட்டு வெங்காயம், கொத்தமல்லி போட்டுருங்க. உப்பு, மிளகா அப்படியும் போட்டுடலாம். நல்லா பிணைஞ்சிருங்க. உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கோங்க. நம்ம வச்சுருக்க பானி கொஞ்சம் அதில் ஊற்றி பிணைச்சிக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாவில் சுண்டல், பட்டாணி எதுனாலும் போட்டுக்கலாம், விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது பூரி, பானி, மசாலா 3 ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.